சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், முதற்கட்ட போர் நிறுத்தம் முடிவடைந்ததாக ஹமாஸ் அமைப்பு அறிவிப்பு, காசாவில் கடும் குளிரால் அடுத்தடுத்து உயிரிழந்த 7 குழந்தைகள், AI வீடியோ வெளியிட்ட ட்ரம்ப் இதற்காகவா போராடினோம் என்று கொந்தளிக்கும் ஹமாஸ், ரமலானுக்கு முன்னதாக அல் அக்ஸா மசூதியில் புதிய கட்டுப்பாடுகளை விதிக்க இஸ்ரேல் திட்டம், சிரியா மீதான தாக்குதல்கள் இஸ்ரேலை கண்டிக்கும் ஈரான் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து பணிய கைதிகள் பரிமாற்றம் நடந்து வருகிறது. இப்படி இருக்கையில் மீண்டும் காசாவில் போருக்கு முன்னிருந்த நிரந்தர அமைதி திரும்புமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. முதல் கட்ட போர் நிறுத்தத்தை தொடர்ந்து இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் உடனடியாக கொண்டுவரப்பட வேண்டும் என்றும், சாத்தியமில்லாத நிபந்தனைகளை விதிப்பதை இஸ்ரேல் தவிர்க்க வேண்டும் என்றும் சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதன்படி ஹமாஸ் அமைப்பு 4 இஸ்ரேலிய கைதிகளின் உடல்களை ஒப்படைத்ததை தொடர்ந்து கடந்த வாரம் விடுவிக்கப்பட இருந்த நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்களை சிறைகளில் இருந்து இஸ்ரேல் விடுவித்திருக்கிறது. ஜனவரி 19ஆம் தேதி அமலுக்கு வந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தின் கீழ் இறுதி பரிமாற்றத்தை குறிக்கும் வகையில் ஹமாஸ் அமைப்பு 4 இஸ்ரேலிய கைதிகளின் உடல்களை செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைத்த பின்னர் இஸ்ரேல் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன கைதிகளை இன்றைய தினம் விடுவித்திருக்கிறது. இஸ்ரேலிய கைதிகளின் உடல்கள் தெற்கு காசாவில் உள்ள செஞ்சிலுவை சங்கத்திற்கு மாற்றப்பட்டு நள்ளிரவில் ஹெரெம் சாலோம் எல்லைக்கடவைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் பாலஸ்தீன கைதிகளை ஏற்றிச் செல்லுகின்ற பேருந்துகளின் வரிசை ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இருக்கின்ற ரமல்லாவை சென்றடைந்திருக்கிறது. விடுவிக்கப்பட்ட பாலஸ்தீனர்கள் மெலிந்த நிலையில் காணப்பட்டிருக்கிறார்கள். மேலும் சிலர் காயங்களின் தீவிரம் காரணமாக ஆம்புலன்ஸ்களில் காசாவிற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். காசா மற்றும் பிற இடங்களில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட பாலஸ்தீன கைதிகள் இஸ்ரேலிய சிறைகளில் சித்திரவதை செய்யப்பட்டு துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக ஹமாஸ் அமைப்பு முன்பே கூறியிருந்தது. ஹமாஸ் அதிகாரிகளின் கூற்றுப்படி புதன்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை இரவு முழுவதும் 600க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள் காசாவில் விடுவிக்கப்பட்டார்கள். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி மார்ச் 1ஆம் தேதிக்குள் 8 பேரின் உடல்கள் உட்பட 33 இஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்க வேண்டும். அதற்கு ஈடாக இஸ்ரேலிய சிறைகளில் இருக்கின்ற 1900 பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் விடுவிக்க வேண்டும். இருப்பினும் ஹமாஸ் அமைப்பு 6 இஸ்ரேலிய கைதிகளை ஒப்படைத்ததை அடுத்து கடந்த வாரம் 620 பாலஸ்தீன கைதிகளின் விடுதலையை இஸ்ரேல் ஒத்திவைத்தது. வியாழக்கிழமை ஒரு அறிக்கையில் 7வது சுற்று கைதிகள் பரிமாற்றத்தை தொடர்ந்து இஸ்ரேலுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டம் நிறைவடைந்ததாக ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருக்கிறது. ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு உறுதியளித்திருப்பதாகவும் ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டத்திற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் கூறியிருக்கிறது. யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கான எங்கள் முழு உறுதிப்பாட்டையும் வழங்குவதோடு 2ஆம் கட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம் என்றும் ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருக்கிறது. போர் நிறுத்த விதிமுறைகளின்படி பேச்சுவார்த்தை மூலம் உறுதிப்பாடு எட்டப்பட வேண்டும் என்றும் ஹமாஸ் அமைப்பு வலியுறுத்தி இருக்கிறது. ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டத்திற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதை தவிர இஸ்ரேலுக்கு வேறு வழியில்லை என்றும் பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கம் கூறியிருக்கின்றமை குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இதேவேளை பாலஸ்தீன குழந்தைகள், குறிப்பாக புதிதாக பிறந்த குழந்தைகள் காசா பகுதியில் கடுமையான குளிர்கால நாட்களில் இறந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன்படி காசாவில் 2 மாத பெண் குழந்தை உட்பட 7 குழந்தைகள் வெறும் 24 மணி நேரத்தில் குளிரால் இறந்திருப்பதாக உள்ளூர் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். புதன்கிழமை காசாவில் உள்ள சுகாதார அமைச்சின் இயக்குநர் மோனிர் அல்பஸ்ட் இஸ்ரேலிய இனப்படுகொலை போரின் மோசமான விளைவுகளில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்க சர்வதேச அமைப்புகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். ஹமாசுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொண்ட போதிலும் காசாவில் உள்ள இடிபாடுகளை அகற்ற தேவையான மொபைல் வீடுகள் மற்றும் கனரக இயந்திரங்கள் நுழைவதை இஸ்ரேல் தடுத்திருக்கிறது. பல பாலஸ்தீனர்கள் இப்போது தங்கள் வீடுகளாக இருந்த இடங்களின் இடிபாடுகளுக்கு மத்தியில் அமைக்கப்பட்ட கூடாரங்களில் வசித்து வருகிறார்கள். முற்றுகையிடப்பட்ட பிரதேசத்தின் வடக்கு பகுதியில் மருத்துவ மையங்களும் அத்தியாவசிய உபகரணங்களும் அளிக்கப்பட்டதால் குழந்தைகள் இறந்து வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். காசாவில் நிலவும் கடுமையான சுகாதார நெருக்கடியை நிவர்த்தி செய்ய அவசர மனிதாபிமான உதவிக்கும் அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
இவற்றுக்கிடையே காசாவை கைப்பற்றி மேம்படுத்துவதில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தீவிரம் காட்டி வருகிறார். கடந்த சில வாரங்களுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பை அமெரிக்காவில் சந்தித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய டொனால்டு ட்ரம்ப் காசாவை அமெரிக்கா வாங்கிக் கொள்ளும் என்றும் அங்கு பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தி ஏராளமான வேலை வாய்ப்புகளை வழங்கும் என்றும் வீடுகளை கட்டித்தருவோம் என்றும் குறிப்பிட்டார். காசா புனரமைக்கப்பட்ட பின்னர் பாலஸ்தீனர்கள் உட்பட பல உலக மக்கள் அங்கு வசிப்பார்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் காசாவை நவீன நகரமாக மாற்றுவது போல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட வீடியோவை ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். இந்த வீடியோ புதிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. இந்த வீடியோவில் எலான் மஸ்க் மற்றும் ட்ரம்ப் இருவருமே காசாவை பணக்கார நகரமாக மாற்றியிருக்கிறார்கள். வீடியோவில் காசாவின் ஆடம்பர தோற்றங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. வானளாவ உயர்ந்து நிற்கின்ற கட்டடங்கள், பரபரப்பாக செயல்படுகின்ற சந்தைகள், கடற்கரைகள் என ஆடம்பர வாழ்க்கையை பிரதிபலிக்கும் அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அது மட்டுமின்றி இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ட்ரம்புடன் கடற்கரையில் அமர்ந்து ஓய்வெடுப்பது போன்று காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவை ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் ஆதரவாளர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். ஆனால் ஹமாஸ் தரப்பிலிருந்து கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி ஹமாஸ் அமைப்பின் அரசியல் குழு உறுப்பினர் பாசேம் நயீம் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, துரதிருஷ்டவசமாக மக்களின் கலாச்சாரங்கள் மற்றும் நலன்களை கருத்தில் கொள்ளாமல் ட்ரம்ப் மீண்டும் தன்னுடைய கருத்துக்களை முன்மொழிகிறார். காசாவை மறுகட்டமைப்பு செய்து பொருளாதார மீட்பு, குழந்தைகளின் எதிர்காலத்தை உருவாக்குகின்ற அந்த நாளை காசா மக்கள் ஆவலுடன் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். ஆனால் பெரிய சிறைச்சாலைக்குள் இருந்து கொண்டு அத்தகைய வெற்றியை பெற முடியாது. அந்த சிறைச்சாலை சூழ்நிலையை மேம்படுத்த வேண்டும் என நாங்கள் போராடவில்லை. சிறைச்சாலையையும் சிறை அதிகாரியையும் அகற்றிவிட்டு முழு சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்றே போராடுகின்றோம் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலைமைகள் இவ்வாறு இருக்க, முஸ்லிம்களின் புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமில் உள்ள அல்-அக்ஸா மசூதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் புதிய கட்டுப்பாடுகளை அமுல்படுத்துவது குறித்து இஸ்ரேல் பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலிய ஒளிபரப்பாளரான சேனல் 12 அறிக்கையின்படி பாதுகாப்பு நடவடிக்கைகளை இறுதி செய்வதற்காக பாதுகாப்பு அமைச்சகம், உளவுத்துறை நிறுவனமான சின்பெட், காவல்துறை, சிறைச்சாலை அதிகாரம் மற்றும் ராணுவத்துடன் கலந்துரையாடி வருவதாக கூறப்படுகிறது. முன்மொழியப்பட்ட கட்டுப்பாடுகள் ரமலான் மாதத்தில் மசூதிக்குள் அனுமதிக்கப்படுகின்ற வழிபாட்டாளர்களின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. தற்போதைய திட்டத்தின் கீழ் சில 1000 பேர் மட்டுமே நுழைய அனுமதிக்கப்படுவார்கள். 55 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள், 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் 12 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. ரமலான் மாதத்தில் ஒட்டுமொத்த பாதுகாப்பு நிலைமைகள் என்பது காசாவில் ஏற்படுகின்ற முன்னேற்றங்களை பொறுத்தது என்று சேனல் 12 மேற்கோள் காட்டிய ஒரு இஸ்ரேலிய வட்டாரம் தெரிவித்திருக்கிறது. போர் நிறுத்தம் ஏற்பட்டால் அமைதியான சூழல் ஏற்படும் என்று அதிகாரிகள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அது இல்லாத நிலையில் இஸ்ரேல் மோதல்களை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளுக்கு தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது. இஸ்லாத்தின் 3வது புனித தலமான அல்-அக்ஸா மசூதி இஸ்ரேலிய படைகள் சம்பந்தப்பட்ட தொடர்ச்சியான வன்முறை சம்பவங்களை கண்டிருக்கிறது. முந்தைய ஆண்டுகளில் வழிபாட்டாளர்கள் குறிப்பாக ரமலான் மாதத்தில் சோதனைகள், கட்டாய வெளியேற்றங்கள் மற்றும் கட்டுப்பாடுகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள். பல பாலஸ்தீனர்களுக்கு அல்-அக்ஸா மசூதியை பாதுகாப்பது ஒரு மத மற்றும் தேசிய கடமையாக கருதப்படுகிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலின் வளர்ந்து வருகின்ற பாதுகாப்பு இருப்பு அந்த வளாகத்தின் மீது கட்டுப்பாட்டை நிலைநிறுத்துவதற்கான ஒரு முயற்சியாக கருதப்படுகிறது. ரமலானுக்கு முன்னதாக ஏதேனும் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுமாக இருந்தால் ஏற்கனவே நிலையற்ற பிராந்தியத்தில் பதற்றங்களை மேலும் தூண்டக்கூடும் என்ற அச்சமும் நிலவுகிறது. மறுபுறம் இஸ்ரேலிய ஆட்சி ஹிஸ்புல்லாவின் மறைந்த பொதுச் செயலாளர் சையத் ஹசன் நஸ்ரல்லாவின் இறுதிச் சடங்கை கண்டு பயந்து அதன்போது குண்டு வீச முயன்றதாக இஸ்ரேலிய வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. லெபனான் எதிர்ப்பு இயக்கமான ஹிஸ்புல்லாவின் முன்னாள் பொதுச் செயலாளர் சையத் ஹசன் நஸ்ரல்லாவின் இறுதிச் சடங்கை தாக்குகின்ற சாத்தியக்கூறுகளை இஸ்ரேலிய ஆட்சியின் ராணுவம் பரிசீலித்திருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இறுதிச் சடங்கின் போது பெய்ரூட்டில் இஸ்ரேலிய போர் விமானங்கள் வானத்தில் ரோந்து சென்ற அதே நேரத்தில் இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதேவேளை சிரிய பிரதேசத்தில் இஸ்ரேலின் குற்றவியல் ஆட்சி நடத்திய புதிய தரை மற்றும் வான் தாக்குதல்களுக்கு ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் பதிலளித்திருக்கிறது. தெற்கு சிரியா மற்றும் டமாஸ்கஸ் புறநகர் பகுதிகளில் இஸ்ரேலின் சமீபத்திய வான் மற்றும் தரைவழி தாக்குதல்களை ஈரான் வெளியுறவு அமைச்சகம் கடுமையாக கண்டித்திருக்கிறது. இஸ்ரேலின் தொடர்ச்சியான விரிவாக்க ஆக்கிரமிப்புக்கு எதிராக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயி எச்சரித்திருக்கிறார். மேலும் இந்த மீறல்களுக்கு எதிராக சர்வதேச சமூகம், குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள்
நாடுகள் தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். சிரிய பிரதேசத்தில் இஸ்ரேலின் விரிவாக்க மற்றும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தப்படாமல் தொடர்ந்து வருவதாகவும் அவ்வாறு தொடரக்கூடாது என்று எச்சரித்த இஸ்மாயில் பகாயி இந்த மீறல்களை கண்டித்து இஸ்ரேலின் சட்டவிரோத நடத்தையை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க உலக சமூகம் மற்றும் இஸ்லாமிய நாடுகள் உறுதியான பதிலை வழங்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்திருக்கிறார். 1974 ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் மீறியதாக பஹாய் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த தாக்குதல்களை ஐநா சாசனம் மற்றும் சர்வதேச சட்டத்தின் அப்பட்டமான மீறல்கள் என்றும் அவர் முத்திரை குத்தி இருக்கிறார். சிரியாவின் பல பகுதிகளை ஆக்கிரமித்து அதன் இறையாண்மையை மீண்டும் மீண்டும் மீறுவது ஒரு ஆக்கிரமிப்பு செயலாகும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். இஸ்ரேலின் மீறல்களை தடுத்து நிறுத்தவும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு மேலும் அச்சுறுத்தல்கள் ஏற்படுவதை தடுக்கவும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். இறுதியாக இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை கடற்படை எதிரி அழிப்பாளர்களை குறிவைக்கின்ற திறன் கொண்ட மேம்பட்ட கப்பல் ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட புதிய அதிவேக கப்பலை வெளியிட்டிருக்கிறது. இது ஈரானின் கடற்படை பாதுகாப்பு திறன்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கிறது. சாஹித் டெல்வாரி என்கின்ற இந்த கப்பல் 110 நாட் வேகத்தில் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை ஏவும் திறன் கொண்டது. இந்த வெளியீடு ஈரானின் கடற்படை வலிமையை மேம்படுத்துவதற்கும் அதிநவீன கடல்சார் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்கும் தொடர்ச்சியான முயற்சிகளை காட்டுகிறது. புதிய கப்பல் ஈரானின் பாதுகாப்பு மூலோபாயத்தில் குறிப்பாக அதன் பிராந்திய நீர்நிலைகளை பாதுகாப்பதிலும் பிராந்தியத்தில் சாத்தியமான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதிலும் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.